இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 5வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். இன்றைய திருவழிபாடானது ஆண்டவன் இயேசுவே உண்மையான வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவன் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொல்லுகிறார். இவையெல்லாம் எதற்கு? இவர் என்ன வழியை காட்ட முடியும், என்ன உண்மையை சொல்லப் போகிறார், எந்த வகையான வாழ்வை தரப்போகிறார் என்று சொல்லி நம்மை சிந்திக்க அழைக்கிறது. நாங்கள் சிறுபிராயத்திலே பார்க்கின்றோம், நாங்கள் மறைக்கல்வியிலே ஒரு கேள்வியை எங்களிடம் கேட்கின்ற போது, கடவுள் இறைவன் எதற்காக மனிதனை படைத்தார் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கின்ற போது நாங்கள் சொல்லுகின்ற பதில் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், தம்மை அறிந்து அன்பு செய்து வாழவும் அதன் மூலம் முடிவில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் என்று சொல்லி நாங்கள் பதில் உரைப்பது உண்டு. ஆனால் நடந்தது என்ன? மனிதர் இறைவனது உறவை இழந்து விட்டார்கள். அவர்கள் இறைவனை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. காரணம், இறை வழியை இழந்தார்கள். எனவே தீயோன் காட்டிய வழியிலே சென்று அவர்கள் பாவத்தை மட்டுமே அறிந்து கொண்டார்கள். அவர்கள் கடவுளை அன்பு செய்யவில்லை. ஏனெனில் கடவுள் அழைத்த போது மனிதன் ஓடி ஒளிந்து கொள்ளுகின்றான். ஏனென்று சொன்னால், அவன் போலியை கண்டு சாத்தான் விரித்த வலைக்குள்ளே அவன் விழுந்து தன்னுடைய வாழ்வை தொலைத்து விட்டான். எவ்வாறு மீண்டுமாக அவன் இழந்த உறவை இறைவனோடு மீண்டும் புதுப்பிப்பதற்காக ஆண்டவன் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். இறை தந்தையாலே அனுப்பப்பட்டு மனிதன் இழந்த உறவை மீண்டுமாக சரி செய்து கொள்வதற்காக ஆண்டவன் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவே தான் ஆண்டவன் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது, நானே வழியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் பாவ வாழ்விலே இருந்து மீட்பு பெற்று தந்தையோடு இணைக்கும் வழியாக ஆண்டவன் இயேசு இருக்கிறார். நம்முடைய குற்றங்களிலே இருந்து நமக்கு விடுதலையை தந்து நாங்கள் மீண்டுமாக தந்தையோடு ஒன்றாக இணைகின்ற இறைவனோடு ஒப்புரவாக்க இறைவன் திருவுளம் கொண்டார் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஆண்டவன் இயேசு நாங்கள் இறைவனிடம் செல்வதற்கான வழியாக அவர் இருக்கிறார். ஆட்டு மந்தைக்கு வாயில் ஒன்றாகவே இருக்கிறது. ஆகவே நாங்கள் இறை தந்தையிடம் செல்வதற்கான வாயில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஆண்டவன் இயேசு சொல்லுகிறார், நானே உண்மை என்று சொல்லுகிறார். புத்தர் தன்னுடைய சீடர்களில் ஒருவரிடம் சொல்லுவார், நான் உனக்கு சொல்வதெல்லாம் எழுதி வை, உனக்கும் பிறருக்கும் துன்பத்தில் இருக்கும் போது ஒளிக்கு அழைத்து செல்லும் பாடங்கள் அவை என்று சொன்னார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நானே உண்மை என்றும் நானும் தந்தையும் ஒன்றே என்றும் உண்மையை வெளிப்படுத்துகிறார். பிளேட்டோ சொல்லுவார், கடவுளை அறிந்து கொள்வது மிகவும் கடினம், அப்படி கண்டாலும் உறவாட முடியாது. கிறிஸ்து வழியாக இறைவன் தன்னை வெளிப்படுத்தாவிட்டால் எவரும் அவரை கண்டுகொள்ளவோ உறவு கொள்ளவோ முடியாது என்று சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் அறிவியலை உணர்ந்து கொள்வதற்காக பல வழிகள் இருக்கிறது. அதே போல வரலாறு என்று சொல்லுகிற போது நாங்கள் கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள உதவியாக இருக்கிறது. இவ்வாறாக இருக்கிற போது தந்தையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது இயேசுவின் வழியாக மட்டுமே நாங்கள் தந்தையை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இறை இயேசுவே உண்மை என்பதை இந்த இடத்திலே நாங்கள் அறிந்து கொள்கிறோம். மீண்டுமாக இயேசு சொல்லுவார், நானே வாழ்வு. அவர் வழியாய் இருந்ததால் உண்மைக்கு அழைத்து சென்றார். அவரை உண்மையாய் இருந்ததால் வாழ்வுக்கு அழைத்து செல்கிறார். ஏனென்று சொன்னால் வாழ்வு அவரிடம் மட்டுமே குடிகொண்டிருக்கிறது. ஆகவே இயேசு பிறருக்காக இறந்து மக்களின் நினைவிலே மட்டும் வாழ்கிறார் என்றல்ல, உண்மையில் அவர் வாழ்கிறார். ஆகவே நாங்கள் மீண்டுமாக கடவுளோடு இணைந்து அவரை அறிந்து கொள்ள இயேசுவே
எங்களுக்கு வாழ்வை, புது வாழ்வை தந்த மனிதராக அவர் இருக்கிறார். ஆகவே நாங்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள், ஆசிரியர்கள் இருந்தார்கள். அவர்கள் எதையுமே நானே 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 என்று சொல்லவில்லை. அப்படி சொன்னவர் இயேசு மட்டும்தான். இருக்கிறவர் நானே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் உண்மைக்கும் வழியும் வாழ்வுமாக இருக்கிறார் என்பதை இன்றைய ஞாயிறு தினத்திலே அவர் நமக்கு பாஸ்கா காலத்தினுடைய 5வது வாரத்திலே எமக்கு ஞாபகமூட்டுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்வும் வழியும் உண்மையும் இயேசுவே என்பதை ஏற்றுக்கொண்டு வாழ அருள் வேண்டி மன்றாடுவோம்.